இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 19 புறங்கூறாமை. 184 குறள் எண். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் எதிரே நின்று கண்ணோட்டம் அறச் சொன்னாயினும் அவன் எதிரி நின்று பின்வரும் குற்றத்தை நோக்காத சொல்லை சொல்லாதொழிக என்கிறார். கண்ணோட்டம் எனும் அன்பும் இரக்கமும் கலந்த உணர்வால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணோட்டம் இல்லாமல் கண்ணோட்டத்துடன் கூடிய கண்ணோட்டம் என்றால் இரக்கமுடைமை என்று அறிந்து கொள்ளுங்கள். கண்ணோட்டம்னா இரக்கம். அப்போ கண்ணோட்டத்துடன் ஒருவனிடம் நீ இனிய சொற்களையே பேச வேண்டும், இன்னாத சொற்களை பேசக்கூடாது. கடும் சொற்களை பேசினால் அவன் நெஞ்சம் அதாவது கலங்கிவிடக்கூடிய ஒரு சொல்லை சொல்லக்கூடாது, கடுஞ்சொற்களை சொல்லக்கூடாது. ஆனால் ஒருவன் நேரடியாக கண்ணோட்டம் இல்லாத கடுஞ்சொற்களை பேசினாலும் பேசலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவன் இல்லாத போது அவனை பற்றி கண்ணோட்டம் இல்லாத கடுஞ்சொற்களை பேசக்கூடாது. கடுஞ்சொற்கள்னா இன்னாத சொற்களை பேசக்கூடாது. அதுதான் மிக மிக கொடிது. அதாவது ஒருவன் கண்ணோட்டம் இல்லாமல் நேரிலே பேசினாலும் பரவாயில்லை. ஆனால் கண்ணோட்டம் இல்லாமல் பின்னால் விளைவுகளை அறியாது, கண்ணோட்டம் இல்லாமல் அவன் நேரில் இல்லாத போது பேசக்கூடாது. அதைத்தான் வலியுறுத்துகிறார். கண்ணோட்டத்துக்கு அவர் அன்பு, அறம், அதுக்கடுத்து கண்ணோட்டம் என்பது இரக்க குணம் உடையதுங்க. அந்த கண்ணோட்டத்துடன் பேச வேண்டும் என்கிறார். அவன் இல்லாத போது நேரில் கூட நீ அவனை திட்டிக்கேன்னு சொல்கிறார். நேரில் கூட அவனை பார்த்து கடுஞ்சொற்களால் கூட பேசிக்கொள். ஆனால் அவன் இல்லாத போது கண்ணோட்டம் இல்லாத கடுஞ்சொற்களை பேச வேண்டாம். அதுதான் புறங்கூறாமை. அந்த புறங்கூறாமையை அவன் இல்லாத போது பேசக்கூடாது என்கிறார். என்ன அற்புதம்! அதாவது ஒவ்வொரு குறளுக்குமே ஒரு எதிர்வினை, ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு தத்துவத்தை கூறியுள்ளார். ஒரு 10 குறள் ஒரு அதிகாரம். அந்த ஒரு அதிகாரத்திலே முதல் குறளில் இருந்து கடைசி குறள் வரையும் அற்புதமாக அதை சொல்லி வருகிறார். அப்போ அந்த கடைசி குறளிலே அவர் கடைசியாக, அதாவது 10வது குறள் வரும்ல, அதில் சரியாக ஒரு தீர்ப்பை சொல்லிவிடுவார். முதல்ல பூரா சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஆரம்பத்திலேருந்தே பாருங்கள், கடைசி குறளிலே அவருடைய முடிவையை கரெக்டாக சொல்லிடுவார். முதல் குறளில் என்ன சொன்னாரோ அதனையே கடைசி குறளில் முடிவாகவும் சொல்லிவிடுவார். அது மட்டும் இல்லைங்க, அவர் அந்த குறள் எழுதுகிறாருல, எல்லாரையும் நீ எல்லா குறளையும் பாருங்க, 7 சீர்கள் சரியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அந்த 133 அதிகாரத்தை கூட்டி பாருங்கள், 133 கூட்டி பாருங்கள், 3 3 6 1 7 7 தான் வரும்.
அதாவது 7 ஒரு 7 என்பது அவருக்கு பிடித்த எண்ணாக இருந்திருக்கிறது என்று நாம் என்ன தோன்றுகிறது. அப்படி ஒவ்வொன்றையும் வைத்து பேசுகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு புலவருங்க. தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம்ங்க அது. அதாவது திருக்குறள் தமிழுக்கு கிடைத்த வரம். திருவள்ளுவரால் திருக்குறளால் தான் தமிழுக்கு பெருமை. இல்லைன்னா இப்போ கூட நான் சொன்னேன்ல, எங்கள் ககன் சிங் பேடி அவருடைய அப்பா பஞ்சாபிலே மொழிபெயர்த்தார் திருக்குறளைன்னு சொல்லிட்டு. அவர் இங்கே வந்ததுனால ககன் சிங் பேடி அவர்கள், மரியாதைக்குரிய ககன் சிங் பேடி அவர்கள் இங்கு தமிழகத்திலே இருந்ததால் தான் அந்த திருக்குறளை ஆங்கிலத்திலே திருக்குறளை படித்துவிட்டு அவர் அதை அப்பாவிடம் மொழிபெயர்க்க சொன்னார். அதே போல் இப்போ ராஷ்டிரபதி இருக்காங்கல்ல, நம்ம திரௌபதி முர்மு, அவங்க திரௌபதி முர்மு அவங்க சந்தாலி மொழி இனத்தை சேர்ந்தவருங்க. அவர் இப்போ ஜனாதிபதியாவில் இருக்காங்க அவங்க. அதனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க எட்வர்டு என்ற ஒரு அருட்தந்தை அவர் நெருஞ்சி முள் இயக்கம் என்ற ஒரு இலக்கிய இயக்கம் தஞ்சாவூரில் இருக்கிறது. அந்த இயக்கத்தில் இருந்து திருக்குறளை அந்த சந்தாலி மொழியில் மொழிபெயர்த்து அனுப்பியுள்ளார்கள். அவர் அதை பெருமிதமாக பெற்றுக்கொண்டு அதை படித்துவிட்டு அவரே புகழ்ந்துள்ளார். அதனால தான் அவர் படித்து இப்படிலாம் சொன்ன உடனே ஓயாமல் எதுக்கெடுத்தாலும் நமது மோடி இருக்கார்ல, இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி, ஓயாமல் தமிழ் 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 சொல்லிகிட்டே இருக்கார். தமிழ் மக்களை கவர்வதற்காக. தமிழக மக்கள் மட்டும் என்றும் ஏமாற மாட்டார்கள். தயவு செய்து ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். தமிழக மக்கள் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது என்றால், இந்தி மொழி திணிப்பு இருக்குல்ல, அப்போ அதை எதிர்த்து தான் மாணவர்களினுடைய போராட்டங்களில்தான் பேரறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அதனால தான் மாணவர்களுக்கு முதலில் அவர் செய்தது என்னென்னா, இந்த ஒருபடி அரிசி கொடுக்க முடியலன்னு சொல்லி ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்குறோம்னு சொன்னார். கொடுக்க முடியலன்னு சொல்லி ₹1 ஒரு படி அரிசி கொடுத்தார். அதற்கு பின் மாணவர்கள் எல்லாற்றையும் எத்தனை பேர் படித்துவிட்டு பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து இளைஞர் அணி என்று ஒன்றை ஆரம்பித்து கிராம சேவுக்குன்னு அப்போ ஒரு போஸ்ட் இருந்ததுங்க, பஞ்சாயத்தில் கிராம சேவுக்குன்னு. அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை கொடுத்து அதை அந்த வேலையை கொடுத்து அதற்கு பின் அவற்றை பூரா தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறை இருக்கல, அந்த துறை மூலமாக அவர்களை நிரந்தரமாக்கினார். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மைத்துனர் கூட கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் பண்ணிட்டு கூட 33 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன, அப்போ தான் வேலை கிடச்சோன்னா. எங்கள் வேலை இல்லாமல் என்னதான் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலங்கள் இருந்தாலும் அந்தளவுக்கு வளர்ச்சி அடையலை, அதாவது விளைவு இல்லை. அதை நினச்சி அவர் என்ன செய்தார்னா, நமக்கு வேலை கிடைக்கட்டும், அப்புறம் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று இருந்தார். அதனால் எல்லாருமே என் கூட வேலை பார்த்தவரில் ஒருத்தர் இளைஞரணி சேர்ந்தவர் தான், ஒருத்தர் இல்லை 2 பேர் இளைஞரணி சேர்ந்தவர்கள் தான். அதில் ஒருத்தர் 2 பேருமே இப்போ தே ஆர் நோ மோர். அதனால் அவர்கள் எல்லாம் இளைஞரணியில் வந்தவர்கள். இளைஞரணியில் அதுக்கப்புறம் அந்த நிலையான தன்மையை கொடுத்தவுடன் அவர்களுக்கு எங்கெங்கே வேலை, எந்தெந்த வேலை எங்கெங்கே வேணும் கேட்டுக்கொண்டு, அவர்களிடம் விருப்பம் கேட்டுக்கொண்டு அங்கெங்கே மாற்றலாகிவிட்டார். பேரறிஞர் அண்ணாவுக்கு இணையாக யாருமே இல்லைங்க. தென்னாட்டு காந்திங்க, மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய தேசத்தந்தை. ஆனால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா
இந்நாட்டினுடைய தென்னாட்டு காந்தி. அதற்கு பின்னால் வழிவந்தவர்கள் முத்தமிழறிஞர், அவர் அதைவிட நன்றாக அதாவது நம்ம அரசு ஊழியர்களை முதலில் அரசு ஊழியர்கள் இருக்காங்கள்ல, அரசில் பணிபுரிபவர்கள், அவர்கள் எல்லாரும் எங்களுக்கு மத்திய அரசுக்கு இணையாக சம்பளம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதனை அவர் ஒத்துக்கொண்டு மத்திய அரசுக்கு இணையாக சம்பளம் கொடுத்தார். ஆனால் ஹச்ஆர்ஏ சிசிஏ தான் அந்த அளவு கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் மத்திய அரசுக்கு இணையாக ஊதியம் கொடுத்தார்ல. இப்போ இருக்க தமிழக முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் இருக்காரு, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்களா? அவர் என்ன செஞ்சாருன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஜனவரி 26ஆம் வருடம் எங்களுக்கெல்லாம் அதாவது நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம், 2003க்கு பின்னாடி. இப்போ அவர்களுக்கெல்லாம், எங்களை சார்ந்தவர்கள் தானே அவர்கள், எங்களுடைய வாரிசுகள் தானே, அவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த ஓய்வூதியம் பயனை கொடுத்துள்ளார். உண்மையிலேயே அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார். அப்போ அது அதாவது என்னென்னா, அந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் மாறாமல் வந்து கொண்டு இருக்குதுங்க. அப்போ நம்ம அதை போற்ற வேண்டும் அல்லவா? நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சில பேர் இதற்குமே எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுக்குறாருங்க. அரசியல் வேறுங்க, நான் அரசியலுக்கே வரவில்லை. அரசியல் வேறு. ஆனால் ஒரு அரசு நல்லது செய்தால் அதை பாராட்ட வேண்டும். அதை பாராட்டாமல் விட்டுவிட்டு எங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேண்டும் வேண்டும் என்று போராட்டம் நடத்திவிட்டு இப்போ பழைய ஓய்வூதியத்தை அவர் கொடுத்து விட்டார், அதனினும் குறை என்று சொன்னால் இதை எப்படி நம்புவது? இதுதான் அரசியல் பிரச்சாரம். உண்மையிலேங்க மறக்க முடியாத இது நல்ல ஒரு வாய்ப்பு அரசில் பணிபுரியவர்களுக்கு கிடைத்தது என்றால், திராவிட இயக்கம் ஆட்சியில் வந்ததால் தான் எல்லாம் கிடைத்தது என்பதை தாங்கள் அனைவரும் தமிழக மக்கள் உணர வேண்டும். தயவு செய்து, நான் அரசியலே பேசலைங்க, நீங்கள் என்ன அரசியல் பேசுகிறேன்னு நினைப்பீங்க, அரசியலே பேசலை. நல்லது செய்தால் எந்த அரசையும் நாம் பாராட்ட வேண்டும், அதுதான் என்னுடைய உள்ளம். நான் பேரறிஞர் அண்ணாவுக்குத்தான் அடிமை, அதே மாதிரி தமிழ் மொழிக்கும் நான் அடிமை. தமிழ் மொழியை வணங்குகிறேங்க, தமிழ் மொழிக்கு அடிமைங்க. நான் தமிழ் மொழியை நான் நேசிக்கிறேன், தமிழ் மொழியால் வாசிக்கிறேன். அதனால் நான் புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 9 புத்தகங்கள் எழுதிவிட்டேன், இன்னும் ஒரு புத்தகம் எழுதி கொண்டே இருக்கேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எழுத்துக்கள் தான். பேரறிஞர் அண்ணா புகழுக்கு வந்தார் என்றால் வேலைக்காரி என்ற ஒரு படம், அடுத்து இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் 1956 மாடர்ன் தியேட்டர்ஸ்டே கவிஞர் கண்ணதாசனும் அவரும் போய் வேலைக்கு சேர்ந்து அவருக்கு மாதம் 500 ரூபா, அப்போ 1956 500 ரூபாய்னா 50,000க்கு இணை வாங்கியிருக்காரு. இவர் கவிஞர் கண்ணதாசன் எதையும் ஒத்துக்குருவாருங்க. அதில் அவர் 100 ரூபா தான் சம்பளம் அவருக்கு. அப்படி இருந்திருக்காங்க. அதாவது அப்போவே அவர் என்னென்னா தன்னுடைய சிந்தனைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார். அவர் படித்ததே எஸ்எஸ்எல்சியாக இருக்கலாம், ஆனால் சிந்தனை திறன் உள்ளவர் முத்தமிழறிஞர். அதைவிட சிந்தனை திறன் உள்ளவர் இப்போ தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா நாங்கள் அரசு துறையிலிருந்து வந்தவர்கள் அல்லவா, அரசு துறையிலிருந்து ஓய்வூதியம் பெறுகிறவர்கள். அப்போ ஓய்வூதியம், நாங்கள் கேட்ட ஓய்வூதியத்தை கொடுத்து விட்டார் என்பதில் எனக்கு உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சிங்க. அந்நாள் என்னால் என்னுடைய பொன்னாள் என்று அவர் என்னைக்கு அறிவித்தாரோ அந்நாள் என்னுடைய பொன்னாள்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க, சம்மந்தம் உண்டு. ஏன்னா அந்த இயக்கத்தை அதில் என்னுடைய சந்ததி தான் அவங்க. அப்போ அவர்களுக்கு கிடைக்கவில்லையே, நான் வருந்தி கொண்டிருந்தேன். இப்போ நம்ம நல்லா செலவழிக்கிறோமே, அவங்க எப்படி என்ன செய்ய போகிறாங்க வாழ்வாதாரத்துக்கு, நான் வருந்து கொண்டு இருக்க நேரத்தில் தமிழக முதல்வர் இந்த உத்தரவை போட்டது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இந்த ஜனவரி மாதம் பொங்கல் பரிசாக அவர் அதை ஜனவரி மாதத்திலே ஆணையிட்டார் என்றால், நான் ஆணையிட்டார் என்று
அவர் ஆணையிட்டு விட்டார். மக்கள் எல்லாம் இந்த பொங்கல் திருநாளை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவார்கள். எங்கள் அரசு ஊழியர்கள் அதைவிட அற்புதமாக கொண்டாடுவார்கள். அரசைச் சேர்ந்தவர்கள் இந்த அரசைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் மிக மிக ஒரு உற்சாகமான பொன்னாள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.